வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளையில் உலக திருக்குறள் தகவல் மையம் மாநில தமிழ்ச்சங்கத்தில் வைத்து 3/1/2026 தேதியன்று நல்லாசிரியர் முனைவர் ராமசாமி தலைமை வகிக்க, சொற்சுடர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகிக்க, இந்த ஆண்டின் முதல் சொற்பொழிவாக கூட்டம் எண் 1776 சிறப்பு சொற்பொழிவாளராக திருமுறை நெறி செல்வர் இரா ரெங்கராஜன் திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமையில் குறள் எண் 72 அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறளுக்கு கருத்துரை, விளக்க உரை, கதை, பாடல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி சிறப்புரையாற்றினார்கள். கலந்துரையாடலில் சான்றோர் பெருமக்கள் தங்கள் கருத்தினை பதிவு செய்தார்கள். நன்றியுரை பி. சுந்தர் வழங்க நாட்டுப்பற்றுடன் கூட்டம் இனிதே நிறைவேறியது. குறள் 72 அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும், இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கிக் கொள்ள தமக்கே என்று தம்பளித்துக் கொள்வார். அன்புடையவர் தம் சொத்து பொருள்கள் அனைத்தையும் அதையும் காட்டிலும் தன் உணவையும் உறுப்புகளையும் எல்லோருக்கும் தானமாக கொடுத்து வழங்க முன்வருவர். இதுதான் அன்பிலாதவருக்கும் அன்புடையாருக்கும் உள்ள வித்தியாசம். இனி விரிவான விளக்கத்திற்கு வருவோம். இக்குறளில் வரும் அன்பிலார் மற்றும் அன்புடையார் இந்த இரண்டு வார்த்தைகளுமே அன்பை மையமாக வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் குறளின் தன்மையை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அன்பின் தன்மையை விரிவாக தெரிந்து கொள்வோம். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.